எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுமே, எங்கள் யெகோவா தெய்வமே, எங்கள் யெகோவா தெய்வமே. எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே, எங்கள் ஆராதனைக்குரியவரே, எங்கள் ஆராதனை நாயகரே. வாஞ்சியோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே உம்மோடு செலவிடுகிற இந்த நேரம் எனக்கு வீணாக போகாத ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை தட்டி இணைந்து எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து பாடுங்கள். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தெய்வ பிரசன்னம், என்ன ஆனந்தம் சொல்லுங்க. ஓ தேவ பிரசன்னம், ஆமெனா என்ன ஆனந்தம். ஆகாய கொண்டு செல்லுதே என்னை, ஆகாய கொண்டு செல்லுதே, ஆகாய கொண்டு செல்லுதே என்னை, ஆகாய கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வனத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான நான் நின்னாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் நின்னாம வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாய கொண்டு செல்லுதே என்னை, ஆகாய கொண்டு செல்லுதே, ஆகாய கொண்டு செல்லுதே என்னை, ஆகாய கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர், தாயானவள் ஆமென். பாலனை
நம்மை ஒரு நாள் மறவாதவர் தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஐயா. இரக்கத்தின் அளவில்லை, அவர் ஒருவரே பரிசுத்தர். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தோ, ஓ தேவ பிரசன்னம், ஆமென், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த சரணம் மிக அருமையாய் சொல்லுகிறது, என் இயேசுவே உம்முடைய ஆவியினால் என்னை ஒரு விசையாய் நிரப்பிடும். எதற்காக தெரியுமா? இந்த உலகத்திலே உயிருள்ள நாள் வரையில் அவருக்காக வாழ வேண்டும், அவருக்காக ஓட வேண்டும், அவருக்காக உழைக்க வேண்டும். ஆமென். இத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது. நான் வாழ்கிற காலங்கள் வரை கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தருக்காக ஓடுவேன், கர்த்தருக்காக உழைப்பேன். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து இதை அறிக்கையிட போகிறோம். இந்த வாஞ்சை நம்முடைய வாஞ்சையை மாறட்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் இருக்கும் வரை கர்த்தருக்காக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா குடும்பமாக அறிக்கையிடுங்கள். அவருக்காக உயிருள்ள நாள் வரை உழைக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், சந்தோஷமாய் என்ன சந்தோஷத்தோடு பாடுங்கள். ஓ தேவ பிரசன்னம், ஆமென். ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஒரு நாள் கர்த்தர் வருவார், ஆகாயத்திலே நம்மை அழைத்து செல்லுவார். ஆகாயம் கொண்டு செல்லுதே, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆமென். ஓ தேவ பிரசன்னம், என் பிரசன்னம் இந்த காலை நேரத்தில் இறங்கி வரட்டும். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே எங்கே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. ஹல்லேலூயா. அவரோடு செலவிடுகிற நேரம் அர்த்தமுள்ள நேரம், ஆசீர்வாதமான ஒரு நேரம், மகிமையான ஒரு நேரம். ஆண்டவரை பார்த்து எங்களோடு சேர்ந்து இணைந்து உண்மையான மனதோடு கூட நாங்கள் பாடுவதை கவனித்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாமா? திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா
திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உள்ளங்கள் நன்றியினால் பொங்கட்டும். கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சொல்லுவோம். மறவாமல் நினைத்தீரையா. மனிதர்கள் மறந்தால் என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் மறக்கவில்லை. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இந்த வேதபாட வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை வரவேற்கிறேன். நாம் நம்முடைய திருச்சபை திறக்கும் வரை நாம் சில சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இந்த கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய அசெம்பிளி ஆஃப் காட், நம்முடைய ஏஜ் சபைகள் விசுவாசிக்கிற நம்புகிற உபதேசம் என்ன, காரியங்கள் என்ன, எதை நாம் நம்புகிறோம், எதை நாம் விசுவாசிக்கிறோம், எது வேதாகமத்தின் படி சரியானது என்று நம்முடைய ஸ்தாபனம் அறிந்து அதை நமக்கு உபதேசமாக கொடுத்திருக்கிறார்கள். அதனால நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினர்களும் நீங்கள் நாம் விசுவாசிக்கிற உபதேசம் என்ன என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காக இந்த நாளிலிருந்து நாம் கூடுகிறோம். நீங்கள் வேத புஸ்தகத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். குறிப்புகள் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். வசனத்தை நான் வாசிக்க சொல்லும்போது அல்லது வசனத்தை கவனிகள் என்று சொல்லும்போது நீங்கள் பைபிளை திறந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு சில நேரங்களிலே சில பரீட்சைகளும் கூட நான் வைப்பேன். நீங்கள் ஸ்டடியிலே கலந்து கொள்ளும் போதெல்லாம் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஒருவேளை திருச்சபை திறந்த பின்பு எத்தனை பேர் இந்த காரியத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள், ஊழியரோடும் ஊழியத்தோடும் ஒத்துழைத்திருக்கிறார் என்பதை
நான் கண்டு கொண்டு அவர்களுக்கு சிறப்பான ஏதாவது ஒரு பரிசை, வெகுமதியை, பாராட்டை கொடுக்க நான் விரும்புகிறேன். இப்போ நாம் ஸ்டடிக்குள்ளே போக போகிறோம். ஒரு சின்ன ஜெபம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் முறைப்படி கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இதில் இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கற்றுக்கொள்கிற நல்ல மனதை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதலாவதாக நம்முடைய ஏஜி சபையாராகிய நாம் விசுவாசிக்கும் வேதாகம அடிப்படை உபதேசங்கள் 16 உபதேசங்கள் நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு உபதேசத்தையும் நாம் முறைப்படி கற்றுக்கொள்ள போகிறோம். அதை மனப்பாடம் செய்ய போகிறோம். முதலாவது காரியம், நாம் விசுவாசிப்பது என்ன என்றால், பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சொல்லுங்கள், பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் நாம் விசுவாசிப்பதிலே முதலாவது உபதேசம். அதைத் தொடர்ந்து நான் ஒன்றாக சொல்லுகிறேன். இரண்டாவது நாம் விசுவாசிப்பது ஒரே மெய்யான தேவன். ஒரே மெய்யான தேவன். உலகத்தில் பலவிதமான கடவுள் என்று சொன்னாலும் நாம் என்றைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டோமோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, அதற்கு அடுத்து நாம் விசுவாசிப்பது என்றால் ஒரே மெய்யான தேவன். மூன்றாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை நாம் விசுவாசிக்கிறோம். எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை விசுவாசிக்கிறோம். நான்காவதாக, மனிதனின் வீழ்ச்சியை நாம் நம்புகிறோம். மனிதனுடைய வீழ்ச்சி, மனிதன் வீழ்ந்து போனவன். ஐந்தாவதாக, மனிதனுடைய ரட்சிப்பு, மனிதனுடைய ரட்சிப்பை நாம் விசுவாசிக்கிறோம். ஆறாவதாக, சபையின் அனுசாரங்கள். என்ன சொல்லுங்க? சபையின் அனுசாரங்கள். சபையின் அனுசாரங்கள்னா ரெண்டு காரியம். ஒன்று ஞானஸ்நானம், இனி ஒன்று கர்த்தருடைய பந்தி. ஞானஸ்நானத்தை நாம் நம்புகிறோம், கர்த்தருடைய பந்தியை நாம் நம்புகிறோம். ஏழாவதாக, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம், அதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்புகிறோம். 7. 8 பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எதன் மூலமாய் நம்புகிறோம் என்றால், அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தை வைத்து. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருவருக்கு உண்டு என்பதை எதனால் நாம் நம்புகிறோம் என்றால், அபிஷேகத்தின் வெளிப்படையான அடையாளம் அந்நிய பாஷை. 9வது என்ன காரியம் என்றால், பரிசுத்தமாகுதல். சொல்லுங்கள், பரிசுத்தமாகுதல். 9 என்னது? பரிசுத்தமாகுதல். 10வது காரியம், சபையும் அதன் அருட்பணியும். சபையும் அதன் அருட்பணியும். 11வது காரியம், ஊழியங்கள். 12வது காரியம் எது என்றால், தெய்வீக சுகம். தெய்வீக சுகத்தை நாம் நம்புகிறோம். தெய்வீக சுகம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போதும், அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் போதும், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயினால் அறிக்கையிடும் போதும், நம்முடைய எல்லா விதமான வியாதி ரோகங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எனவே தெய்வீக சுகம் உண்டு. அது இன்றும் கிடைக்கும். அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். 13வதாக, ஆசீர்வாதமான நம்பிக்கை. ஆசீர்வாதமான நம்பிக்கை, ஆசீர்வாதம். 14 என்ன என்றால், கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி உண்டு என்று நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? கிறிஸ்துவின் 1000 வருட
அரசாட்சி உண்டு என்று நம்புகிறோம். 15 என்றால் இறுதி நியாய தீர்ப்பு. பரிசுத்தவான்களாயிருந்தாலும் பாவிகளாயிருந்தாலும் இறுதி ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நியாய தீர்ப்பு, பாவிகளுக்கு தண்டனை என்ற நியாய தீர்ப்பு. 16வது நாம் விசுவாசிக்கிற உபதேசம், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டு. புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டு. இப்ப நாம் ஏஜி சபை விசுவாசிக்கிற 16 உபதேசங்களை நாம் இப்ப என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? நம்பர் 1, பரிசுத்த வேதாகமம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. நம்பர் 2, ஒரே மெய்யான தேவன். நம்பர் 3, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகம். நம்பர் 4, மனிதனின் வீழ்ச்சி. நம்பர் 5, மனிதனின் ரட்சிப்பு. நம்பர் 6, சபையின் அனுசாரங்கள். இது 2, ஞானஸ்நானம், கர்த்தருடைய பந்தி. நம்பர் 7, 7வது, பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது. நம்பர் 8, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஞானஸ்நானத்தை ஒருவர் பெற்றிருக்கிறார் என்பதற்கு அடையாளம் எனது வெளிப்படையான அடையாளம் அந்நிய பாஷை. நம்பர் 9, பரிசுத்தமாகுதல். 10வது காரியம், சபையும் அதன் அருட்பணியும் ஊழியங்களும். அருட்பணியும். 11வது ஊழியங்கள். 12 சொல்லுங்கள், தெய்வீக சுகம். 13 ஆசீர்வாதமான நம்பிக்கை. 14 கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி. 15 இறுதி நியாய தீர்ப்பு. 16 புதிய வானங்களும் புதிய பூமியும் என்று பார்க்கிறோம். இப்ப நாம வரப்போகிறோம் முதலாவது உபதேசத்திற்கு. அது என்ன உபதேசம் சொன்னேன்? பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இதை நாம் விசுவாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமம், 66 புஸ்தகங்கள் அடங்கிய இந்த வேதாகமம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கிற இந்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது எப்படி நம்ம அறிகிறோம்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படி கேட்க பாருங்கள். அதில் எப்படி இருக்குன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரி செய்ய தகுதி உள்ளவனாகவும் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் விசுவாசம். அந்த 2 தீமோத்தேயு 3, 16, 17 வார்த்தையை நாம் வாய்ப்போம்னால் அதனுடைய முதல் பகுதியே நமக்கு சொல்கிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இதை நாம் நம்புகிறோம், இதை நாம் விசுவாசிக்கிறோம். இதற்கு கூடுதலான வசனம் நம்ம பார்ப்போம் என்றால் 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம், 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனத்தை நாம் பார்த்தால், வேதம் தேவ ஆவியானவரால் நமக்கு அருளப்பட்டது என்கிற காரியத்தை அது நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ வேத புஸ்தகத்தை குறித்த உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் தேவ ஆவியானவரால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம். 1.
ஆண்டவருக்கு மகிமை. வேதத்தை குறித்து பல சரியான கருத்துக்கள் வேதத்திலே நமக்கு இருக்கிறது. அது எப்படி என்றால் 119வது சங்கீதம் 160வது வசனத்தை கவனிங்கள். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உம்முடைய வசனம் சத்தியம் நித்தியம் இருக்கிறது. அப்படியானால் வேதம் தவறற்றது, வேதம் தவறற்றது. சங்கீதம் 7 - 9 வசனத்தை நீங்க கவனிங்க. சங்கீதம் 19, சங்கீதம் 19, அதுல நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 3 வசனத்தை கவனிங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், எடுத்துக்கொண்டால் என்னோடு கூட சேர்த்து நீங்கள் வாசிங்கள். ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதியை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அதாவது இந்த வேதத்தில் குறைவு இல்லை, குறைவு இல்லை என்பதற்கு இங்கே சொல்லப்படுது குறைவற்றது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, சத்தியம்னு ஒரு வார்த்தை வருது, செம்மையானதுன்னு ஒரு வார்த்தை வருது, பார்த்தீங்களா, தூய்மையானதுன்னு ஒரு வார்த்தை வருது. அடுத்து சொல்லப்படுது உண்மை உள்ளது, நீதி உள்ளதுன்னு வருது. இது எல்லாம் எதை காட்டுகிறது? நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகம் குறைவற்றது, அதில் எந்த பிழையும் இல்லை. அடுத்து சொல்லப்படுது இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிற பார்த்தீங்களா, இது தேவனுடைய வார்த்தை. இந்த கையில் இருக்கிற நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட நாம் அறிந்து கொண்டிருக்கிற வாசிக்கிற எல்லா வார்த்தைகளுமே தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் எப்படி கிட்டத்தட்ட இந்த தேவனுடைய வார்த்தை என்கிற வார்த்தை மாத்திரம் கிட்டத்தட்ட வேதாகமத்தில் 2600 இடங்கள்ல நாம் வாசித்தால் விளங்கும், தெரியும். இந்த வேத வசனத்தை பழைய ஏற்பாட்டுக்கான பக்தன் மோசேயுடைய ஜீவியத்தை வைத்து நாம் பார்ப்போம் என்றால், அங்கே யாத்ராமம் 24:4வது வசனத்தையும் 34:28 நீங்க பார்த்தீங்கன்னா, சீனாய் மலையில மோசேக்கு தேவன் பிரமாணத்தை தன் கையினால் எழுதி கொடுத்தார். கற்பலையிலே அதை கொண்டு வந்து மோசே ஜனங்களுக்கு தெரிவித்தார் என்று சொல்லப்பட்டது. அப்ப தேவனுடைய வார்த்தை, தேவனிடத்திலிருந்து வந்த இந்த வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த தேவனுடைய வார்த்தையை பற்றி, வேதாகமம் தேவனுடைய வார்த்தை என்பதற்கு ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, நிறைய காரியங்கள் தீர்க்க தரிசனமா இதில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, பட்டணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, உலகத்தின் தேசங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எத்தனையோ காரியங்கள் தீர்க்க தரிசனமாக இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஏராளம் நிறைவேறி விட்டது, இன்னமும் ஏராளம் நிறைவேற வேண்டி இருக்கிறது. ஆனால் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு இதுவெல்லாம் போதுமானது. இதை தாண்டி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு தோத்திரம், இது கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இது எல்லாவற்றையும் தெளிவாக வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே வேதாகமம்
தேவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆவியானவரால் அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு வேதாகமத்தில் உள்ள ஒற்றுமை என்ன என்றால் தேவனே அதனுடைய எழுத்தாளர். இதை நம்ம மறந்துடக்கூடாது. தேவனே அதனுடைய எழுத்தாளர் என்பதை நாம மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்ப்பீங்கன்னா அந்த வேத புஸ்தகம் 66 புஸ்தகங்களை கொண்டது, 39 பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், 27 புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்கள். இந்த 66 புஸ்தகங்களையும் தேவ ஆவியினாலே கிட்டத்தட்ட ஒரு 40 பரிசுத்தவான்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே பல்வேறு காலத்தில் இருந்து தேவ ஆவியானவர் கொடுக்கிற இந்த வார்த்தைகளை அவர்கள் எழுதினார்கள் என்று நம்முடைய வேதாகமத்தில், நம்முடைய பைபிள் ஹிஸ்டரியில் நாம் அறிந்து கொள்ளலாம், வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆதியாகம புஸ்தகம் எழுதப்பட்டது சுமார் கிறிஸ்துவுக்கு முன்னாலே ஒரு 1500 ஆண்டு காலங்களுக்கு முன்பு ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் எழுதப்பட்டது. ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் எழுதப்படும் போது கிபி கிறிஸ்துவுக்கு பின்னாலே கிறிஸ்து வந்து மரித்து உயிரோடு எழும்பி பரமேறி சென்று அப்போஸ்தலனுக்கு அவர் தன்னை தரிசனத்தில் காட்டி வார்த்தைகளை பேசி அதற்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதப்பட்டது. அப்படியானால் கிட்டத்தட்ட இந்த கிறிஸ்துவுக்கு முன் 1500 ஆண்டுகள், கிறிஸ்துவிற்கு பின்பு 100 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளில் இந்த இடைவெளி காலத்தில் இந்த 40 எழுத்தாளர்கள் இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை. சரி, இந்த வேதாகமத்தை எழுதின போது, இது வார்த்தையாக வந்த போது, தோல் சுருளாக வந்த போது, புஸ்தகங்களாக வந்த போது இதற்கு ஏராளமான எதிர்ப்புகள் ஏற்பட்டன. இதை அநேகர் ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அந்த நாட்களில் இருந்த ரோம அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பு தெரிவித்து மாத்திரமல்லாமல் இந்த வேத புஸ்தகத்தை இன்றைக்கு நமக்கு 66 புஸ்தகம் கையில் கிடைச்சிருக்கு. அன்னைக்கு சின்ன சின்ன நகல் தான், சின்ன சின்ன நகல்கள். ஆனால் அவைகளெல்லாம் பேப்பர்ல பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து தோல், மிருகங்களுடைய தோலை சரிப்படுத்தி அதில் எழுதி வைத்து பத்திரப்படுத்தியிருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அநேக நேரங்களில் வேத புஸ்தகம் மனிதனுடைய கையில் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தீயிட்டு கொளுத்தி அந்த நாட்களில் இந்த கிறிஸ்தவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாய் கொடுமைப்படுத்தி வேதத்தை அவருடைய கையிலிருந்து பறித்தார்கள், தீயிலிட்டு கொளுத்தினார்கள், சாம்பலாக்கினார்கள். ஒன்றுமில்லாமல் ஆக்க பல முயற்சிகளை எதிராளிகள் செய்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை பற்றி வேதம் சொல்கிறதல்லவா, வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தைகள் ஒழியாது என்று சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் அவ்வப்போது பத்திரப்படுத்தி அதற்கு வேண்டிய புதுமையை தேவன் செய்து கொண்டே இருந்தார். நம்முடைய வேதத்திற்காய் நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய கையில் இந்த வேதாகமம் எளிதாக கிடைத்து விடுகிறது. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம், ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிக் கொள்ளலாம். வேதத்தை வாங்குவதற்காக மிகுந்த கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அன்றைக்கு இந்த வேதத்தை பாதுகாக்க அதனுடைய நகல்களை ஒரு நகல்களாக இருந்தது. அதை பாதுகாக்க அவர்களுக்கு இருந்த சிரமம், வேதனையும், மிகுந்த கஷ்டம்.
அப்படித்தான் வேதம் இன்றைக்கு வரை நிலைத்திருந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இந்தியாவிற்குள்ள இந்த வேதத்தை முதல் முறையாக கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் புராட்டஸ்டன்ட் மிஷனரி சீகன் பால். தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி என்கிற இடத்திற்கு அவர் வந்தார் 23 வயசுல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஆச்சரியமாக 23 வயசுல தரங்கம்பாடியில் வந்து மணல் தரையிலேயே தன்னுடைய விரலை வைத்த தமிழை எழுதி எழுதி பழகி, பள்ளிக்கூடங்கள் கிடையாது, அச்சு எந்திரங்கள் கிடையாது, புஸ்தக வடிவில் எதையும் உண்டாக்குவதற்கு வழியில்லாத நிலைமை இருந்த போது அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து எப்படியாவது வேத புஸ்தகத்தை இந்த ஜனங்களுடைய கையில கொடுக்க வேண்டும் என்று அறிந்து பிரயாசப்பட்டு அவருடைய பெரிய முயற்சினாலே தான் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, பெண்களுக்கு கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கப்பட்டது, தையல் பயிற்சி ஆரம்பிக்கப்பட்டது. அச்சு இயந்திரத்தையே அவர்தான் கொண்டு வந்து வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து இறக்கினார். முதல் இந்தியாவில் அச்சு இயந்திரத்தில் பிரிண்டு செய்த புஸ்தகம் எது என்று சொன்னால் நம்முடைய புதிய ஏற்பாடு. முதல் அவர்தான் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தார். பின்பு வேதாகமம் அச்சடிக்கப்பட்டது. இப்படி இந்த இந்தியாவிற்கு முதல் முறையாக வேத புஸ்தகம் உள்ளே வருவதற்கு எழுத்து வடிவத்தில் உண்டாக்கப்பட்டு மக்கள் கையில் அது புதிய ஏற்பாடாக வேத புஸ்தகமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு சீகன்பால் வாழ்க்கையுடைய சரித்திரத்தை நீங்கள் படித்தால் தெரியும். இதை நான் உங்களுக்கு 2-3 வரியில சொல்லி முடித்து விட்டேன். அவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறார். அவருடைய அச்சுக்கூடத்தை எல்லாம் தீ வைத்து கொளுத்திருக்கிறார்கள். சேர்த்து வைத்த அச்சு பிரிண்டிங் எல்லாம் தீயிலிட்டு கொளுத்திருக்கிறார்கள். அவ்வளவு சிரமத்தில் மறுபடி அவர் இந்த வேதாகமத்தை நமக்கு மொழிபெயர்த்து தமிழிலே கொடுத்தார். சீகன்பாலுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நல்லவர்கள் உருவாக வேண்டும் நம்முடைய தேசத்தில். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகம் புஸ்தக வடிவத்தில் உண்டாக்கப்பட்ட போது எத்தனையோ எதிர்ப்புகளை, எத்தனையோ போராட்டங்களை இது சந்தித்திருக்கிறது. வேத புஸ்தகம் சவால்களை சந்தித்த ஒரு புஸ்தகம். அதாவது வேதாகமம் கிட்டத்தட்ட 3500 வருடங்களாக இன்றும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேதத்தை அழிக்கிறதற்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே வாசிக்க முடியும். அதுல ஒரு நபர், ரோம பேரரசன் டயோக்ளீசியன், அவனுடைய பெயர் டயோக்ளீசியன், ரோம பேரரசன். அவன் கிறிஸ்தவர்களை மிகவும் துன்பப்படுத்தி அவருடைய கைகளில் இருந்த வேத நகல்களை எல்லாம் பிடுங்கி தீயில இட்டு சாம்பலாக்கிவிட்டு கிறிஸ்தவத்தை தலை தூக்க விடாமல் செய்துவிட்டு அவன் சொன்னான், கிறிஸ்தவ வேதாகம நகல்களை எல்லாம் தீயிலிட்டு கொளுத்தி நான் அழித்து போட்டேன். அதனால் நீங்கள் யாரும் இனிமேல் பயப்பட வேண்டாம், அது தலையெடுக்காது என்று சொல்லி அதை கொண்டாடுவதற்காக ஒரு நினைவு சின்னமாக அவன் அங்கே செய்த காரியம் என்ன? ஒரு நாணயத்தையே வெளியிட்டான். ஒரு காசை வெளியிட்டு அதில் ஒரு முத்திரையை போட்டு, இனி கிறிஸ்தவ நகல் கிடையாது, யாரும் இனிமேல் இயேசு கிறிஸ்துவை குறித்தோ மற்றதை குறித்தோ அறிய முடியாது என்று சொல்லி தன்னுடைய நாட்டிலே பிரகடனப்படுத்தினான். வேதம் அவ்வளவு எளிதானதான் வேதத்தை அழிக்க. என்றென்றும் தேவன் என்றென்றும் நிலைத்திருக்கிறது போல அவருடைய வேதம் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் கொளுத்தினாலும் தீயிலிட்டாலும் சாம்பலிட்டாலும் வேதம் வந்து கொண்டே இருக்கும், அச்சடிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் உயிருள்ள தேவன், உயிருள்ள வார்த்தை.
அவன் நினைத்து விட்டான் இனி முடிந்து விட்டது என்று. ஆனால் திடீரென்று அவனுக்கு பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்தது? இனி ஒரு ராஜா தோன்ற ஆரம்பித்தான். அதே ரோம பேரரசு. அவன் என்ன பண்ணிவிட்டான்? கிறிஸ்தவராக மாற்றப்பட்டான். கிறிஸ்தவனாக மாற்றப்பட்டான். அதற்கு அப்புறமாக அநேக கைப்பிரதிகள், அநேக நகல்கள், வேதாகம நகல்கள் உண்டான வளர ஆரம்பித்தது. தன்னுடைய நாட்டை கிறிஸ்தவ நாடு என்று டிக்ளேர் பண்ணார். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள், செய்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய கைப்பிரதிகள் அச்சடிக்கப்பட்டது. எல்லா மக்களுக்கும் போய் விநியோகமானது. ஏனென்றால் வேதத்தை அழிக்கவோ நசுக்கவோ எந்த மனித வல்லமைக்கோ எந்த அதிகார வர்க்கத்துக்கோ தேவன் இடம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் வேதம் அவ்வளவு மகத்துவமானது, புனிதமானது, நேர்மையானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை பற்றி காரியங்களே அது போராடின ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வால்டர் என்கிற நாஸ்திகர் அவர் சொன்னா, இன்னும் கிறிஸ்தவம் 100 ஆண்டுகளுக்குள்ளாக அழிந்துவிடும். வேதாகமத்தில் ஒரு நகல் கூட இருக்காது. அப்படி இருந்தால் மியூசியத்திலே போய் பார்க்கிறார்களே, அதுபோல அங்கே கண்காட்சி பொருளாகத்தான் இருக்கும் என்று வால்டர் நாஸ்திகர் ஒரு நாள் அறைகோல் விட்டார். நடந்த என்ன தெரியுமா? நாஸ்திக புஸ்தகங்களை அச்சடித்த அவருடைய பிரிண்டிங் பிரஸ்ஸே காலப்போக்கில் வேதாகமத்தை அச்சடிக்கிற பெரிய அச்சுக்கூடமாய் மாறினது. ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ போராட்டங்களை இது நமக்கு சந்தித்திருக்கிறது. ஆனால் தேவன் அவைகள் எல்லாவற்றிலும் மாற்றி இது ஒன்றே புத்தகம் என்று அழைக்கப்படுகிற அளவு, புத்தகம் என்றால் அது வேத புத்தகமே என்று அழைக்கப்படுகிற அளவிற்கு அதை மாற்றியிருக்கிறார் ஆண்டவர். அதாவது இது ஒன்றே புத்தகம் அப்படின்னா, ஏன் இது ஒன்றே புத்தகம்? அதனுடைய அர்த்தம் என்ன? மற்ற எல்லா புத்தகங்களை விட பரிசுத்த வேதாகமம் தான் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதிக மொழிகளில் எல்லா புத்தகங்களை காட்டிலும் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் வேத புஸ்தகம். இது ஏன் சிறந்ததா இன்றைக்கும் இருக்கிறது? முழு உலகத்திலும் இது அதிகமாக அச்சிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனுடைய தேவை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே முழு உலகத்திலும் அதிகமாய் அச்சிடப்படுகிற புஸ்தகம் வேத புஸ்தகம். உலகிலேயே விற்கிற புஸ்தகங்களில் அதிகமாக விற்கிற புஸ்தகம் எது என்றால் இந்த பரிசுத்த வேதாகமம் என்கிற நம்முடைய பைபிள், ஆண்டவருக்கு பைபிள். எனவே இந்த வேதாகமம் மனிதனுடைய முடிவை குறித்து சொல்கிறது. உலகத்தின் முடிவை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக முடிவிற்கு பின்னுள்ள மனித வாழ்க்கையை பற்றியும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த வேத புஸ்தகம் இது ஒரு சிறப்பான புஸ்தகம் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பு இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அவர்களுக்கு அதுவரை புதிய ஏற்பாடு என்று ஒன்று கிடையாது. நியாயப்பிரமாண புஸ்தகம் அல்லது இயேசு சொன்ன உபதேசங்கள் தான். அதனால தொடர்ந்து இயேசுவிற்கு அப்புறமாக, அவருடைய மரணத்துக்கு அப்புறமாக, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக கிட்டத்தட்ட வேத சரித்திரம் சொல்வது போல ஒரு 20 வருடங்கள் அவர்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தை எழுத்து வடிவத்தில் இல்லை, பேச்சு வடிவத்தில்
தான் இருந்தது. வாயினாலே சொல்லித்தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவர்கள் யோசித்தார்கள், இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்த சீஷர்கள் 12 பேர், அதோடு உயிர்த்தெழுதலை விசுவாசித்தவர்கள் அநேகர், இப்படி பலர் இருந்தாலும் அவர்கள் யோசித்தார்கள், பின்வரும் சந்ததிக்கு மறக்காமல் இயேசு வாழ்ந்தவைகள், இயேசு செய்தவைகள், சாதித்தவைகள், இயேசுவால் என்ன செய்ய முடியும் என்பதை பின் சந்ததிகள் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்தார்களா, இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கையை, இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை, இயேசு செய்ததை, இயேசு போதித்ததை, இயேசுவினிடத்திலிருந்து அனுபவித்ததை, இயேசு அவர்களுக்கு இறுதியாக சொன்னதை எல்லாவற்றையும் சேர்த்து அவர்கள் இந்த புதிய ஏற்பாட்டை உண்டாக்க அவர்கள் நினைத்து இயேசுவின் சீடர்கள் முயற்சி எடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த புதிய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களால் அது உருவாக்கப்பட்டது என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் அதில் பார்த்தீங்கன்னா பேதுரு மார்க்குடன் இணைந்து கொண்டு மார்க்கு சுவிசேஷத்தை எழுதினார்கள். மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினார். யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். பவுலின் ஊழியன் லூக்கா சுவிசேஷத்தையும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தையும் பவுலின் நண்பனாய் இருந்த லூக்கா எழுதினார். பவுல் கிட்டத்தட்ட 13 கடிதங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். அதுதான் நிருபம் என்று சொல்லுகிறோம். எழுதினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுடைய சகோதரன் யாக்கோபு நிருபத்தை எழுதினார். கடைசியாக கிறிஸ்துவுக்கு பின் 90 95 வெளிப்படுத்தல் என்கிற புஸ்தகத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டு யோவான் எழுதினார். முழு புதிய ஏற்பாடும் கிட்டத்தட்ட கிபி 50 100க்குள்ளாக என்ற காலகட்டத்தில் இந்த முழு புதிய ஏற்பாடும் எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட இந்த வேதத்தை நாம் பெற்றிருக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வேதம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய பொக்கிஷம். இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனிதன் பாக்கியம் பெற்றவன். பேதையை ஞானியாக்குகிற வேதம். ஒன்றுமில்லாதவனுக்கு பங்குகளை கொடுத்து அவனை உயர்த்துகிற இந்த வேதம். எனவே இந்த வேதத்திற்காய் தினமும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த வேதத்தை நமக்கு புஸ்தகமாக கையில இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்களே, தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பரிசுத்தவான்கள் எழுதி தந்திருக்கிறார்களே, அந்த பரிசுத்தவான்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வேதாகமத்தை தீயிலிடவும், கிழித்து எறியவும், சூறையாடவும், கப்பலிலே கொண்டு போய் தண்ணீருக்குள்ளே போட்டு அழிக்கவும், சத்துருக்கள் எவ்வளவோ சரி செய்தும் தேவன் இந்த வேதத்தை இந்த நாள் வரை உயர்த்தி பிடித்து வைத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்காக நாம் நன்றி சொல்லணும். வேதத்தை எழுதினதினாலே, வேதத்தை பாதுகாத்ததினாலே, வேத சத்தியங்களை பிரசங்கித்தினாலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் பல பாடுகளையும் துன்பங்களையும்
வேதனையான அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டார்களே, அவர்களுக்காக நாம் நன்றி சொல்லணும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க இந்த வேத சத்தியம் நமக்கு மிகவும் வழிகாட்டுகிறது, நம்மை நடத்துகிறது. இதுல எல்லாம் நமக்கு வேண்டிய நன்மைகளை சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால வேதத்தை கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, தேவ ஆவியானவரால் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தவான்களால் இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வேதத்தை நான் எளிதாக எண்ணக்கூடாது, வாசிக்காமல் வைத்துவிடக்கூடாது, நம்பாமல் இருக்கக்கூடாது. இந்த வேதம்தான் என் வாழ்க்கையின் வெளிச்சம் என்று நம்புங்கள். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நாம நம்புகிற இந்த உபதேசத்துல முதல் உபதேசம் என்ன சொல்லுங்கள்? வேதம் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி கொடுக்கப்பட்ட புஸ்தகம். ஆமென். அதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 16 உபதேசங்களை, வேதாகம அடிப்படை உபதேசங்களை முதலாவது நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வது பரிசுத்த வேதாகமம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. சொல்லுங்கள், பரிசுத்த வேதாகமம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. எத்தனை பேர் இதை எழுதினார்கள்? 40 பேர். எவ்வளவு காலமா இந்த வேதம் நிலைத்திருக்கிறது? 3500 ஆண்டு காலங்களாய் நிலைத்திருக்கிறது. இந்தியாவிலே இந்த வேத புஸ்தகம், அல்லது தமிழ்நாட்டிலே, நமக்கு தமிழிலே இந்த வேத புஸ்தகம் யாரால் கொடுக்கப்பட்டது? புராட்டஸ்டன்ட் மிஷனரி யாரு? சீகன்பா. முதல் புதிய ஏற்பாடு அச்சு இயந்திரத்தில் தமிழிலே பிரண்டு செய்யப்பட்டது எங்கே? தரங்கம்பாடி, மறந்துடானுங்க. இன்னைக்கு அது இருக்கு, போய் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நம்புவோம், யாரிடத்திலும் தைரியமாய் பேசுவோம். இந்த வேத சத்தியத்தின் மேல் நமக்கு எந்த குழப்பம் வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நாளை நாம் மறுபடி அடுத்த உபதேசத்தை நாம் தியானம் பண்ணுவோம். God bless you. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவோர். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவோர் சத்திய வேதம். உள்ளம் உதிக்கும் உறுதியளிக்கும் கள்ளம்
சத்திய வேதம். கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை பகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை பகையாய் அறுக்கும் இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம். சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம். உத்தம மார்க்கம் காட்டும்